கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து நம்மளுடைய அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுடைய இந்த ஒரு நினைவு கூறுதல் தியானத்துக்காக போர்த்து முன்பதாக நம் மத்தியில் இருக்கும் சகோதர கிறிஸ்டி அவர்கள் ஜெபிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். வானங்களையும் பூமியும் சகலத்தையும் படைத்த மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கொண்டாடுகிறோம். தந்தையே, விசேஷமாக உங்களுடைய தெய்வீக சமூகத்தில் வந்திருக்கின்றோம். நெருங்கி வருகிற கர்த்தருடைய நினைவு நாளை கொண்டாட வருகிற ஏப்ரல் 11 எங்களே நாங்கள் ஆயத்தம் பண்ணுற வகையில் இன்றைக்கு கூட உங்களுடைய கிருபையினால ஒரு பாடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. தந்தையே, அதற்கு தடையாக இருக்கிற எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், மீறுதல் உங்களுடைய தெய்வீக சமூகத்தில் வந்திருக்கின்றோம், கிருபாசனத்தில் வந்திருக்கின்றோம். தயவு செய்து மன்னியும்படி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தந்தையே, விசேஷமாக இந்த நாளுக்குரிதான பாடத்திற்காக உங்களுடைய தெய்வீக சமூகத்தில் மன்றாடுகின்றோம். அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் வசனத்தையும் எங்களுடைய இதய பலகையில் எழுதி கொண்டு அதன்படி ஜீவிக்க நீங்கள் தாமே போதுமான பரிசுத்தாவையும் பலத்தையும் தந்து வழிநடத்துமார்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிதான பாடத்தை நாங்கள் நன்கு புரிந்து கொள்ள தக்கதாக உம்முடைய தாசனை பயன்படுத்தி முற்றிலுமாக உம்முடைய தாசனை மறித்து இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் உதவி பாராட்டபடி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தந்தையே, விசேஷமாக உம்முடைய தாசனை உங்களுடைய பொற்கடத்தில் ஒப்புதே ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துவீராக. அப்படியாக நாங்கள் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரியும் கூட உங்களுடைய பொற்கடத்தில் ஒப்புதே ஒவ்வொரு பாகத்தையும், ஒவ்வொரு வசனத்தையும், ஒவ்வொரு சத்தியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எங்களுக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு செல்ல உதவி பாராட்டபடி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தந்தையே, அப்பா, ஒரு தலைப்பெற்ற சகோதர சகோதரிகளுக்காக கூட விசேஷித்த ஜெபத்தில் இருக்கிறப்பா, உமக்கு சித்தம் இருந்தால் அவர்கள் கூட ஏற்ற வேண்டிய இந்த ஒரு சத்தியத்தில் கொள்ள நீங்கள் தாமே உதவி பாராட்டப்படி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். தந்தையே, வந்திருக்கிற சகோதர சகோதரி கூட உங்களுடைய திருக்கிறப்பினே ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துவீராக. தந்தையே, தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் உடைய இன்ப பிரசன்னத்தினால் இந்த பாடத்தை நடத்தி தர நீங்கள் உதவி பாராட்டப்படி தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தை எங்களுடைய அருமை இரட்சகர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் இயேசுடைய புண்ணிய நாமத்தில் மிக தாழ்மையோட பணியோடு இந்த ஒரு ஜெபத்தை ஏற்கும். தந்தையே, ஆமென். I'll read, brother. Yes, sister, you can go ahead and read. Gethsemane, the garden's lonely shade, the world's redeemer, sought that night. He went alone to pray for grace and strength to drink the last drop in his cup. The great soul's grave, solitude and sorrows are, not even his well-beloved three might share the scaredness of that deep woe. He bade them tarry while he went a little farther on, and fell upon his face. Gethsemane, a solitary place apart. No mortal feet may press in sympathy that dark, encrimsoned earth. No human hand the favored brow may cool. No other heart can share his agony. No voice but God's may break the solemn silence there. A place where every soul must drink alone the cup the Father's hand had poured and given to his child. Gethsemane, a desert place alone apart. Ha, no, the anguished heart doth never cry in vain. To him who marks the smallest sparrow when it falls, for he shall send his angel with the message, Fear thou not, for I am with thee. I will never forsake, nor let thee fail. My right hand shall uphold my love, my power shall keep thee, even to the bitter end. Thank you, brother. Thank you, sister. ஸோ இந்த ஒரு கவிதையை நாம் தமிழில் வாசிக்க கேட்போம். கெத்செமனே, கெத்செமனே, யாரும் இல்லா தோட்டத்தின் நிழல்தனின் கீழினிலே உலகத்தின் மீட்பர் நாடினாரே.
அந்த இரவிலே தனிமையா ஜெபித்திட சென்றிட்டாரே அவர். தம் பாத்திரத்தின் கடைசி துளிதனை பருகிட கிருபையும் பலமும் வேண்டிடவே மாம்பெரு ஆத்மாக்கள் துயரமான வேலைகளில் தன்னந்தனிமையே நாடுகின்றனரே. அங்கிருந்த அவருக்கு பிரியமான மூவரும் பகிர்ந்து கொள்ளவில்லையே துக்கத்தினையே. ஆம், தெய்வீகமானவரின் அந்த ஆழ்ந்த துயரத்தையே காத்திருக்க அவர்களிடம் கூறியே சென்றிட்டாரே. சற்று தொலைவிலே விழுந்திட்டாரே குப்புறவே. கெத்செமனே தனிமையான இடம், தனித்த இடம், எந்த மனித பாதங்களும் இல்லையே. அனுதாபத்துடன் அந்த அடர்ந்த சிவப்பு நிற பூமியை அவரோடு மிதித்திட்டவே அந்த மனித கரமும் அமைதிப்படுத்திட முடியாதே. வேறு எந்த இருதயமும் பகிர்ந்து கொள்ள முடியாதே. அவர் துயரத்தையே தேவனை அல்லாமல் வேறெந்த குரலும் அங்குள்ள அமைதலை குலைத்திட முடியாதே. அவ்விடத்தில் தானே ஒவ்வொரு ஆத்மாவும் பத்திரத்தினின் தன்னந்தனியாய் பருகிட வேண்டுமே. ஆம், பிதாவின் கரம் ஊற்றிய தம் பிள்ளைகளுக்கு கொடுத்ததினாலே. கெத்செமனே வனாந்தரமான தனிமையான இடமோ? இல்லை, கீழே விழும் சிறு குருவியை கூட கவனிப்பாரிடம் துயருறும் இருதயம் வீணாய் கூப்பிடவில்லையே. ஏனெனில் அவர் தம் தூதனை அனுப்பிடுவார். செய்தியுடனே பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேனே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லையே, உன்னை விட்டு விலகேனே, எந்தன் வலது கரம் உன்னை தாங்கிடுமே, எந்தன் அன்பு வல்லமை உந்தனை காத்திடுமே, உந்தன் கசப்பான அனுபவம் முடிவு வரையிலுமே. Thank you, sisters. கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு நினைவு கூறுதல் நாளுக்கான ஒரு விசேஷமான ஒரு பாடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு ஆனரிங் மெமோரியல் பிரின்சிபல்ஸ். ஆனரிங் மெமோரியல் பிரின்சிபல்ஸ் தலைப்பை நம்ம கொஞ்சம் உன்னிருப்பாக கவனிக்கலாம். நினைவு கூறுதலின் கொள்கையை கனம் படுத்துதல். நினைவு கூறுதலின் கொள்கையை கனம் படுத்துதல். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த ஒரு பாடம் எப்படி கடந்து போகும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த ஒரு பாடம் கடந்து போகும். பிரின்சிபல், கொள்கைகள். சரி, ஆதாரம் வசனம் நம்ம வாசிக்கலாம். லூகாம் எழுதிய சுவிசேஷம் 22:19. லூகாம் எழுதிய சுவிசேஷம் 22:19. சிஸ்டர், நீங்க வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு அந்த ரெண்டு அடையாளத்தை அவர் கொடுக்கிறார். அந்த அப்பமும் அந்த திராட்சை ரசமும். சரி, இந்த ஒரு அடையாளத்தை கர்த்தர் இயேசு கொடுத்தாலும் இதனாலில் இந்த அடையாளத்தை பத்தி நம்ம அதிகமா தியானிக்க போறதில்ல. மாறாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு மரணத்தை நம்ம நினைவு கூறும் போது கர்த்தர் இயேசுவை கூட நம்ம என்ன பண்ணணும்? நினைவு கூறணும்.
அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய பலி, அவருடைய உன்னதமான பலிய எந்தெந்த விதத்துல நம்ம நினைவு கூற வேண்டும், இல்லைன்னா அந்த ஒரு பலியோடைய புண்ணியத்தை நம்ம எப்படிலாம் நினைவு கூற வேண்டும்? ஏன் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய பலி நம்ம எடுத்துக்கொண்டா அவரு வெறுமனையா இந்த பூமிக்கு அவருடைய மாம்சத்தை பலி செலுத்திட்டு போல, மாறாக தேவன் கர்த்தர் இயேசுக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள், அந்த தேவனுடைய வார்த்தைகள் அதை கீழ்ப்படைஞ்சு கர்த்தர் இயேசு பலி செலுத்துகிறார். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்ன இருக்குன்னா கொள்கைகள் இருக்கு, பிரின்சிபல்ஸ் இருக்கு. அப்படின்னா கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கைய அந்த கல்வாரி மலையில பலி செலுத்தும் போது தேவனுடைய கொள்கை பிரின்சிபல்ஸ அவர் என்ன பண்ணலன்னு பார்க்கும்போது வயலேட் பண்ணாம, அப்படின்னா அவருடைய கொள்கைக்கு எதிராக செயல்பட்டு அவர் பலி செலுத்தினார். மாறாக அந்த கொள்கையை அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது நிறைவேற்றினார். அப்படின்னா நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரியிலே, கர்த்தர் இயேசு என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவன் கர்த்தர் இயேசுக்கு பலி செலுத்த சொன்னார். அப்படி பலி செலுத்தக்கு தேவன் சொல்லும் போது கொள்கை அடிப்படையில தான் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு பலி செலுத்தினார். அப்படின்னா தேவனுடைய கொள்கை என்ன பாருங்க. நம்மளுடைய இந்த ஒரு சப்ஜெக்டை நம்ம தியானிக்கும் போது பின்னணியை புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, தேவன் இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டி செஞ்சார். அப்படி அந்த சராசரத்தை சிருஷ்டி செஞ்சுட்டு ஆதாம் என்னக்கூடிய ஒரு மனுஷனை இந்த பூமியில சிருஷ்டி செஞ்சார். இப்படி ஆதாம தேவன் சிருஷ்டி செய்யும் போது கர்த்தர் இயேசு மூலியமாக ஆதாம் மீறுதலுக்குள்ள போயிட்டார், பாவத்துக்குள்ள போயிட்டார். இப்படி பாவத்துக்குள்ள போன ஆதாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ ஆதாம் தேவனுக்கு எதிராக அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போனாரோ தேவனிடத்துல இருந்து ஆதாம் என்ன ஆயிட்டாரு, இல்ல இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா ஆதாம் இடத்துல தேவன் என்ன ஆயிட்டாரு, பிரிஞ்சிட்டார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது தேவன் ஆதாம சிருஷ்டி செஞ்சாரு. ஆதாம் தேவனுக்கு எதிராக போனதுனால அந்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஆதாமுக்கும் அவரோட சந்ததிக்கும் மரண தண்டனை வந்துடுச்சு. இந்த இடத்துல தேவனுடைய கொள்கை என்னன்னு பார்க்கும்போது தேவன் பரிசுத்தர். அவர் பாவிகள் இடத்துல அவர் என்ன பண்ண மாட்டார்னா தொடர்பு கொள்ள மாட்டார். எப்போ ஆதாம் மீறுதலுக்குள்ள போயிட்டாரோ இப்ப தேவனுடைய கொள்கை என்ன சொல்லுதுன்னா, பாவிகள் இடத்துல தேவன் என்ன பண்ண மாட்டாரு, ஒப்புரவு வைக்க மாட்டாரு. மாறாக தேவனுடைய நீதி அங்க என்ன ஆகுதுன்னா தலையிடுது. தேவனோட நீதி தலையிடுது. அந்த நீதி என்ன சொல்லுதுன்னா, பாவப்பட்ட ஆத்மா சாகும், சாகவே சாகும். அந்த விதத்துல ஆதாம் அவருடைய சந்ததிக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும் போது மரண தண்டனை வந்துச்சு. முதல் கொள்கை நீதியின் கொள்கை. இந்த நீதியின் கொள்கை ஆதாமுக்கோ அவருடைய சந்ததிக்கோ மரணம் வந்ததுனால தேவனுடைய இன்னொரு ஒரு குணலட்சணம் இருக்கு, அன்பின் குணலட்சணம். அன்பின் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த விழுந்து போன சந்ததியை என்ன பண்ணணும், சீர்படுத்தணும். இந்த விழுந்து போன சந்ததியை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, யார் என்ன இந்த காரியத்தை கொண்டு நான் அனுப்புவேன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, தேவனுடைய கொள்கையா இருக்கக்கூடிய நீதியின் கொள்கையோ புரிஞ்சுட்டு அன்பின் கொள்கையோ புரிஞ்சுட்டு தேவன் கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இந்த உலகத்தை மீட்கிறதுக்கு ஒரு மீட்பரா வரார். அப்படின்னா இந்த பாடத்துல நம்ம என்ன ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம தியானிக்க போறோம்னா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் தேவனுடைய நீதியின் கொள்கையும் தேவனுடைய அன்பின் கொள்கையும் இந்த மனுக்குலம் மேல என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். யோவான் 3-ம் அதிகாரம்
16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். John 3:16. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வளவாய் தேவன் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்னா அவனுடைய ஒரே பேரான குமாரனே அவர் என்ன பண்ணிட்டாரு? பலி செலுத்திட்டார் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஒரு பாடத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, தேவனுடைய விஷயத்துல வரும்போது அவர் நீதி உள்ள தேவன், தேவனுடைய விஷயத்துல வரும்போது அவர் அன்பான தேவன். இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு குணலட்சணம் அன்பும் நீதியும். இந்த அன்பின் கொள்கை நீதியின் கொள்கை கர்த்தர் இயேசு அவருடைய ஜீவனை கொண்டு இந்த மனுக்குலத்தை அவர் மீட்கும் போது எப்படி அந்த அன்பின் கொள்கையும் அந்த ஒரு நீதியின் கொள்கையும் அவரு நிறைவேற்றினார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படி பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்யும் போது தேவனுடைய நீதியும் கடைபிடிச்ச, அதே போல தேவனுடைய அன்பின் கொள்கையும் கடைபிடிச்ச, எப்படி நான் கடைபிடிச்சனோ அதை நீங்க நினைவு கூறுங்க. இப்படித்தான் நான் மறுச்சேன்னு நீங்க நினைவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த நீதியின் கொள்கை மற்றும் அன்பின் கொள்கையை நீங்க என்ன பண்ணுங்க? நிறைவேற்றி காமிங்க. அப்படின்னா இந்த ஒரு பாடம் எப்படி கடந்து போகும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அந்த ஒரு நீதியின் கொள்கைய ஆதாமுக்கு ஈடா ஒரு பலி செலுத்தும் போது அந்த நீதியின் கொள்கையை நிறைவேற்றுறதுக்கு கர்த்தர் இயேசு எப்படியெல்லாம் பாடுபட்டார், இல்ல அந்த ஒரு நீதியின் கொள்கையை அவர் நிறைவேற்றும் போது அவருக்கு வந்த பலன் என்ன, அதனால அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டு எப்படி அன்பின் கொள்கையை அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கை கொண்டிருக்கிறார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாருங்க சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய சகோதரி அருமையா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார், இந்த உலக ஜனங்களை அன்பு கூர்ந்தார். எப்படின்னா தன்னோட ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, தேவனுக்கு மாத்திரம்தான் இந்த மனுக்குலம் மேல அன்பு இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும்? அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும்னு அன்பு இல்லையா? அவங்க மேல பாசம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கலாம் அந்த வசனம். கர்த்தர் இயேசு அவர் இந்த பூமியில மனுஷனா இந்த பூமியில அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாக அவரோட ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ்ல அந்த ஒரு நிலையில பேசக்கூடிய வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மணமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பாருங்க, my delight was with the sons of men. என்னோட சந்தோஷம் என்னன்னு பார்க்கும்போது இந்த மனுக்குலம் மேல அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் மாத்திரம் இந்த ஒரு பூமியில இருக்கக்கூடிய மனுஷன் அவர் அன்பு கூறல. இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த விழுந்து போன மனுஷன் மேல அவரு சந்தோஷமா அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தேவனோட சித்தத்தை அவர் புரிஞ்சுக்கொண்டு, தேவனுடைய நீதியின் கொள்கையை புரிஞ்சுக்கொண்டு, தேவனுடைய அன்பின் கொள்கையை புரிஞ்சுக்கொண்டு இந்த உலகத்துக்கு அவர் அவருடைய சரீரத்தை ஜீவ பலியாக அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்தது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது அவரு இந்த ஒரு பலியை செலுத்தும் போது எந்த ஒரு நிபந்தனை இல்லாத அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பரலோகத்துல இருந்து வந்திருக்கிறார். ஏன்னா பிதா மாத்திரம் இந்த உலகத்தை அன்பு கூறல,
கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிருக்கிறாரு? அன்பு கூர்ந்ததுனால தான், இதோ அப்பா நான் போறேன் அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்குன்னு தானாகவே அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா முன்ன வந்திருக்காரு. இந்த பாயிண்டை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரியிலே, கர்த்தர் இயேசு யார்? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யின்னு சொன்னார் பாத்தீங்களா? பிதாவாகிய தேவனுடைய கொள்கையை புரிஞ்ச கர்த்தர் இயேசு, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை புரிஞ்ச இயேசு. கர்த்தர் இயேசு யார்? வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்க, கர்த்தர் இயேசு எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனோட சமூகத்துல ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தார். செல்ல பிள்ளையாக இருந்தார். ஒரு செல்ல பிள்ளை, சர்வ சிருஷ்டிகரோடைய செல்ல பிள்ளையா ஒருத்தர் இருந்தார்னா அவருடைய ஸ்தானம் எப்படி இருந்திருக்கும்? அன்பான சகோதர சகோதரிகளே, பிதா மற்றும் குமாரனுடைய அந்த உறவு எப்படி இருந்திருக்கும்? எந்த அளவுக்கு அவங்க நெருக்கமான உறவுல இருந்திருப்பாங்க. இத மாதிரி கர்த்தர் இயேசு செல்ல பிள்ளையாக இருக்கும் போது, இந்த அண்ட சராசரத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து சிருஷ்டி செய்யும் போது, அவங்க கண்ணுக்கு காணும் அளவு என்னென்ன சிருஷ்டி செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் யார் கூட இருந்தாருன்னா கர்த்தர் இயேசு கூட இருந்தார். பூமி, நட்சத்திரங்கள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாய மண்டலங்கள் எல்லாம் சிருஷ்டி செஞ்சுட்டு பூமிக்கு வந்துட்டு, பூமியில புல் பூண்டு செடி மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டி செஞ்சுட்டு, இந்த மனுக்குலத்தையும் சிருஷ்டி செஞ்சுட்டு, பிதா தேவன் அவர் இலைப்பாறுதலுக்குள்ள போகும்போது ஆதாம் என்ன ஆகுறாரு? விழுந்து போறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை எழுதின சகோதரர் பாயிண்ட் சொல்றது என்னன்னா, பிதாவாகிய தேவனும் கர்த்தர் இயேசுவும் இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டி செய்யும் போது, கோடான கோடிகள் தேவ தூதர்களை சிருஷ்டி செய்யும் போது இல்லாத ஒரு சிரமம், இல்லாத ஒரு கஷ்டம், இல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் என்னன்னு பார்க்கும்போது, எப்போ நன்மை தீமை அறிஞ்ச ஆதாம் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள அவர் போனாரோ அதுதான் அப்படின்றார். ஏன்னா இது வரைக்கும் பிதாவாகிய தேவனும் சரி கர்த்தர் இயேசுவும் சரி சந்திக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சந்திக்கிறாங்க. என்னன்னா, இது வரைக்கும் கர்த்தர் இயேசு கூட செல்லை பிள்ளையா இருந்த தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்த கர்த்தர் இயேசு இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும்னா, இந்த மனுக்குலத்தை அவர் தூக்கணும்னா, மரணத்திலிருந்து அவர் என்ன ஆகணும்னா மரிக்கணும். இது என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, the greatest learning experience the universe will likely ever see. இந்த அண்ட சராசரமும் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை மறுபடியும் அவங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா இது அவ்வளவு பெரிய அனுபவம். தன்னுடைய ஒரே பேரான பிள்ளை அவர் என்ன ஆகுறாருன்னா அங்க பலி ஆகணும் இந்த மனுக்குலத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு. இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கொள்கையா இருக்கக்கூடிய நீதியின் கொள்கை விழுந்து போன ஆதாமுக்கு மரண தண்டனை கொடுத்துச்சு. அதே தேவனுடைய அன்பின் கொள்கை இந்த விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டு எடுக்கணும்னு தூண்டுச்சு. அப்போ கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, தேவனுடைய நீதியும் சரி கட்டணும், அதே போல அந்த நீதியை சரி கட்டிட்டு பிறகு தேவன் எவ்வளவு அன்பானவர்னு இந்த முழு மனுக்குலத்துக்கு என்ன பண்ணணும், காமிக்கணும். இதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விலை என்னன்னு பார்க்கும்போது தன்னுடைய ஜீவன். அதுதான் சொல்றாரு, என்னை நீ நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப பெரிய விஷயம். தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஒரு மரணத்துக்குள்ள போனோம். அப்பதான் தேவனுடைய நீதியும் சரி செய்யும், அதே போல தேவன் எவ்வளவு அன்பானவர்னு இந்த உலகம் என்ன ஆகும், புரிஞ்சுக்கொள்ளும். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இன் ரிமெம்பரிங் ஜீசஸ், கர்த்தர் இயேசுவை நம்ம நினைவு கூறும் போது we honor the principle of righteousness and justice. ஒருவேளை அந்த ஒரு நீதியின் கொள்கையை நம்ம பார்க்கும் போது கர்த்தர் இயேசுவை அந்த ராத்திரி நம்ம நினைவு கூறும் போது
கண்டிப்பா நீதியின் கொள்கை மேல ஒரு மிகப்பெரிய கனம் மரியாதை நமக்கு உண்டாகுது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது 2 காரணம். தேவன் சொல்லிட்டார், அவருடைய நீதி மற்றும் அன்பின் கொள்கை இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லுது. கர்த்தர் இயேசு ஒத்துக்கினார், இந்த பூமிக்கு மாம்சமா ஆக்கப்பட்டார். அப்படி மாம்சமா ஆக்கப்பட்ட கர்த்தர் இயேசு அவர் எப்படி அவரை தகுதிப்படுத்திக்கினார்? ரொம்ப முக்கியமான காரியம். 2 பாயிண்ட் சகோதரர் குறிப்பிடுறாங்க. கர்த்தர் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்ய இந்த பூமிக்கு வரும்போது எப்படி அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாருன்னு பார்க்கும்போது, இந்த நீதியின் கொள்கைக்கு, இந்த அன்பின் கொள்கைக்குன்னு பார்க்கும்போது, முதலாவதாக அவருடைய சொந்த ரட்சிப்புக்கு அவர் தகுதியா காணப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆதாமுக்கு ஈடா கர்த்தர் இயேசு இருக்கணும்னா, கர்த்தர் இயேசு எப்படி இருக்கணும்னா பரிபூர்ணரா இருக்கணும், நீதி உள்ளவரா இருக்கணும். அப்படி பரிபூர்ணர் நீதி உள்ளவரா இருந்தா மாத்திரம் தான் ஆதாமுக்கு ஈடாவே அவர் என்ன பண்ண முடியும்? பலியை செலுத்த முடியும். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, வெறும் பரிபூர்ணமா நீதியா இருந்தா மாத்திரம் போதாது. அந்த பரிபூர்ண ஜீவன், அந்த நீதி உள்ள ஜீவனை வாழ்க்கையில அந்த 33 வருஷத்துல அந்த 3 வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது வாழ்ந்து காமிச்சார். ஒரு பரிபூர்ணர்னா எப்படி இருப்பாங்க, ஒரு பரிபூர்ணர்னா அந்த நீதியின் கொள்கையை எப்படி நிறைவேற்றுவாங்க, ஒரு பரிபூர்ணனா தேவ சித்தத்தை எப்படி நிறைவேற்றுவாங்கன்னு அவர் வாழ்ந்து காமிச்சார். அப்படின்னா தேவனுடைய அந்த ஒரு நீதியின் கொள்கைய கர்த்தர் இயேசு அவர் காண்பிக்கும் போது, அந்த அன்பின் கொள்கையை அவர் பிராக்டிக்கலா காமிக்கும் போது, தன்னை எப்படி தகுதிப்படுத்தி கொண்டாருன்னு சொல்லும் போது, முதலாவதாக அவர் நீதியா, அவர் பரிசுத்தமா காணப்பட்டார். 2வது அந்த நீதியும் பரிசுத்த தன்மையை காத்துக்கொண்டு அந்த 3 வருஷ வாழ்க்கையில அவர் வாழ்ந்து காமிச்சார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட்ஸ் இதை நீங்க நினைவு கூறும்படி செய்யுங்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட நம்ம தியானிக்கும் போது, கர்த்தர் இயேசு யார், அவருடைய நிலை என்ன, தேவ சித்தத்துக்காக அவரை தன்னை எப்படி அவர் வடிவமைச்சு கொண்டாரு, தேவனுடைய சித்தத்துக்கு இசைவா அவர் எப்படி மாத்தி கொண்டாருன்னு நம்ம பார்க்கும்போது, வெறும் அந்த ராத்திரி மாத்திரம் அந்த அப்பத்திலயோ அந்த திராட்சை ரசத்திலயோ கை வைக்கிறது மாத்திரம் போதாது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லும் போது, கர்த்தர் இயேசு அந்த 33 வருஷம் புதிய சிருஷ்டியாக இந்த பூமியில வாழும் போது அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாமே நம்ம நினைவு கூறும்படி செய்யணும்னு சொல்லும் போது, அதுக்கு அந்த ராத்திரி மாத்திரம் பத்தாது. வருடம் முழுவதும் கர்த்தர் இயேசுவா நம்ம நினைவு கூர்ந்தால் மாத்திரமே அந்த ராத்திரி நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அன்பான சகோதர சகோதரி, இல்லைன்னா இது ஒரு சாதாரண ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாறிடும். ஆமா பிரதர், மெமோரியல் சொன்னாங்க, ஒரு சப்பாத்தி கிடைக்கும், ஒரு ஜூஸ் கிடைக்கும், அதை நம்ம சாப்பிட்டு கடந்து போகலாம். அது உண்மையான மெமோரியலா? கர்த்தர் இயேசுவோடைய வாழ்க்கையை பார்த்து அந்த நீதியின் கொள்கையில, அந்த அன்பின் கொள்கையில ஒரு அளவுக்கு நம்ம வாழ்ந்து, கர்த்தர் இயேசு போல வாழ்ந்து, அந்த ஒரு அப்பத்திலையும் அந்த திராட்சை ரசத்திலையும் கை வைக்கும் போது, கர்த்தர் இயேசு அப்படி பாடுபட்டார், நானும் ஒரு அளவுக்கு பாடுபட்டேன், அதனால இது சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்ற அந்த ஒரு மனநிலை சரியா இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் யோசித்து நிதானிக்க கூட தருணமா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு. கர்த்தர் இயேசு சொல்லிட்டார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். சரி, இப்போ இந்த பாடத்துடைய அடுத்த பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது ரொம்ப எளிமையான பாடம் தான், ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 4 பாயிண்ட், 4 + 1 5 பாயிண்ட் இருக்கு. இந்த ஒரு 5 பாயிண்ட்ல நம்ம என்ன ஒரு காரியத்தை தியானிக்க போறோம்னா, கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வந்து ஆதாமுக்கு ஈடா கர்த்தர் இயேசு பலி கொடுக்கும் போது, பலி செலுத்தும் போது, தேவனுடைய நீதியின் கொள்கை, தேவனுடைய நீதியை அவர் என்ன பண்றாருன்னா சரி செய்யறாரு.
இதனால தேவன் எவ்வளவு அன்பானவர்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நீதியின் கொள்கைய அவருடைய வாழ்க்கையில காமிக்கும் போது அவருக்கு வந்த அனுபவங்கள் இப்படி இருந்தது. அதுதான் இந்த 5 பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். மறுபடியுமாக சொல்றேன், தேவனுடைய நீதியின் கொள்கைய கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில காமிக்கும் போது, ஆதாமுக்கு ஈடா பலி செலுத்தும் போது, உலக இரட்சகரா இந்த பூமியை இருக்கிற எல்லா ஜனங்களும் மீட்டெடுக்கும் போது, அந்த நீதியின் கொள்கையை பயன்படுத்தும் போது கர்த்தர் இயேசுக்கு வந்த பாடுகள், அதுதான் நம்ம தியானிக்க போறோம். ஒரு 5 பாயிண்ட். அதுல முதல் பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய துவக்கம், நியூ பிகினிங். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு புதிய துவக்கம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக. பாருங்க, இந்த மாதம் முதலாவது மாதம், பிரதான மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது மாதம்னா என்ன அர்த்தம்? ஒரு புதிய துவக்கம். அன்பான சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கு 2 புத்தாண்டு இருக்கு. 2 புத்தாண்டு இருக்கு. ஒன்னு எப்போ வருதுன்னு பார்க்கும்போது அக்டோபர் மாசம், செப்டம்பர் அக்டோபர்ல புத்தாண்டு இருக்கு. அது மத ரீதியா இல்ல, மத ரீதியா இல்ல. இன்னொரு புத்தாண்டு எப்போன்னு பார்க்கும்போது இந்த பஸ்கா காலம், ஏப்ரல் மாதம். இது மத ரீதியா, மத சார்ந்த ஒரு புத்தாண்டு அவங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முதலாவது மாதம். அதாவது தேவன் யாத்திரையாகமத்துல நம்ம பார்க்கும்போது அந்த அடிமைத்தனத்துல இருந்த அந்த ஒரு ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வரணும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வரும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தேவன் என்ன பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதுதான் உங்களுடைய ஸ்டார்டிங். இவ்வளோ காலம் நீங்க என்ன இருந்தீங்கன்னா அடிமையா இருந்தீங்க, இனிமே நீங்க இருக்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஆடை அடிக்கணும், அந்த ரத்தத்தை நிலைக்காலத்துல பூசிக்கணும், உள்ள நீங்க அந்த ஒரு பஸ்காவை அனுசரிச்சுக்கணும். அந்த ரத்தத்துக்குள்ளாக நீங்க என்ன பண்ணணும்? அந்த ரத்தத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? அந்த பஸ்காவை புசிக்கணும். அப்படி நீங்க புசிச்சீங்கன்னா உங்களுக்கு விடுதலை இருக்கு. ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போ ஆதாம் பாவத்தை நிமித்தம் விழுந்தாரோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலை தான். ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை தான். அவங்களுக்கு எப்போ ஒரு புது நம்பிக்கை, ஒரு புதிய துவக்கம் எப்போ வந்துச்சுன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு அந்த கல்வாரி மலையில எப்போ அவர் ஜீவனை விட்டாரோ, ஆதாமுக்கு ஈடா எப்போ ஜீவனை விட்டாரோ, அப்போதான் மனுக்குலத்துக்கு ஒரு புதிய துவக்கமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, Jesus guaranteed that mankind would have a new beginning and showed that the first beginning in Eden was not our last hope. என்ன ஒரு பாயிண்ட் பார்த்தீங்களா? என்னன்னா, கர்த்தர் இயேசு எப்போ அவரு மரிச்சாரோ இந்த மனுக்குலத்துக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை கொடுத்தார். என்னன்னா, ஏதேன் தோட்டத்துல தேவன் ஆதாம சிருஷ்டி செஞ்சார் பாத்தீங்களா, ஒரு புதிய துவக்கம் கொடுத்தாரு பாத்தீங்களா, ஜீவனை கொடுத்தாரு பாத்தீங்களா, அது நம்பிக்கையற்று போல. கல்வாரியில எப்ப கொடுத்தாரோ மனுக்குலத்தோடைய தலையெழுத்தே மாறிடுச்சு. ஒரு புதிய துவக்கமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது துவங்குச்சு நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இதுதான் நம்ம அந்த ஒரு பஸ்கா காலத்துல, அந்த ஒரு பஸ்கா அந்த பாஸ் ஓவர் டைம்ல உங்களுக்கு இதுதான் முதல் மாதம் சொல்லும் போது, எப்போ அந்த ஆடு அடிக்கப்படுதோ ஒரு புதிய துவக்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு விடுதலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா மனுக்குலத்துக்கு நம்ம ஒரு ஆங்கிள் பார்த்தாலும் கான்சென்ட்ரேட் பண்ண புதிய சிருஷ்டிக்கு அந்த ஆடு அடிக்கப்பட்ட அந்த ஆடு அந்த ரத்தத்துக்குள்ள அவங்கள காத்து கொள்ளும் போது, அந்த நிலைக்கால ரத்தம் பூசின அந்த வீட்டுக்குள்ள தங்களை காத்து கொள்ளுகிற
தலைச்சன் பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, எப்போ கர்த்தர் இயேசு அந்த கல்வாரி மலையில அவரு மரிச்சு அவருடைய ரத்தம் வந்து சிந்தப்பட்டுச்சோ, புதிய சிருஷ்டிக்கு ஒரு புதிய யுகமே துவங்குச்சு. என்ன பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பாருங்க. The new beginning for the consecrated of this age starts. எப்போ கர்த்தர் இயேசு மரிச்சாரோ புதிய சிருஷ்டிக்கு ஒரு புதிய காலமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, மறக்க வேண்டாம், ஒரு நியூ கிரியேச்சர். இந்த பாஸ் ஓவர் காலத்தை எப்படி பார்க்கணும்னா, நம்ம கான்செக்ரேட் பண்றதுக்கு முன்பாக, இல்ல கர்த்தர் இயேசுவோடைய ஈடுபலியை முழுமையா விசுவாசிக்கிறதுக்கு முன்பாக, நாம் அர்ப்பணிக்கிறதுக்கு முன்பாக, எப்படி எகிப்துல அந்த ஒரு அடிமைத்தானத்துல இருந்தோமோ, அந்த பாவ சாபத்துக்குள்ள இருந்தோமோ, அதை நம்ம நினைவு கூறலாம். கர்த்தர் இயேசுக்குள்ள வந்துட்டு பிறக்க அவருடைய பலியின் புண்ணியத்தினால நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டுச்சுன்னு நம்ம நினைவு கூறலாம். அதுதான் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஆடு எப்போ அடிக்கப்பட்டுச்சோ, அந்த தலிச்சன் பிள்ளை எப்போ காக்கப்பட்டாரோ, அதுதான் புதிய சிருஷ்டியோட வளர்ச்சி அப்படின்னு சொல்றார். அப்படின்னா கர்த்தர் இயேசுவோடைய பலியை யார் முழுமையா சான்று கொண்டிருக்கிறாங்களோ, அவர் முழுமையா யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, அதுதான் ஒரு புதிய சிருஷ்டிக்கு வளர்ச்சி. கம்ப்ளீட்டா கர்த்தர் இயேசுடைய பலியை அதிகமா நான் வந்து சான்றிருக்கிறேன், அவருடைய பலியில நான் முழுமையா நான் அவர் தரித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதிகமா புதிய சிருஷ்டி வளருது நம்ம கவனிக்கலாம். இதுதான் முதலாவது மாதம். இது உங்களுக்கு பிரதான மாதமா இருக்க போது, இதுதான் உங்களுடைய முதலாவது மாதம்னா ஒரு புதிய துவக்கம். அதுதான் நம்ம சொல்றோம், இந்த அப்பமும் அந்த திராட்சை ரசத்துல நம்ம கை வைக்கும் போது, நம்மளுடைய கான்செக்ரேஷன் லைஃபை நம்ம திரும்பி பார்க்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை போன வருஷம் நமக்குள்ள குறைகள் இருந்தா, இந்த பந்தி நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு புதிய துவக்கமா இருக்க போகுது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்க போகுது, நம்மளுடைய கான்செக்ரேஷனை ரினியூ பண்ணும் போது. அதுதான் இந்த மாதம் ஒரு பிரதான மாதம். இதுவே உங்களுடைய முதலாவது மாதம் சொல்லும் போது a fresh beginning. கர்த்தர் இயேசுவை நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கலாம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இரண்டாவது பாயிண்ட், இப்படி சொன்ன கர்த்தர் இயேசு, அந்த அடிக்கப்பட்ட ஆடா காணப்படுற இயேசு, அந்த ஆடை எப்படி அவங்க சமைக்கணும், இங்கதான் வருதுங்க அந்த நீதியின் கொள்கையை கர்த்தர் இயேசு எப்படி பயன்படுத்தினார். அப்படி அந்த நீதியின் கொள்கையை அவர் பயன்படுத்தும் போது அவருக்கு வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, ரோஸ்டட் இன் ஃபயர், சுட்டெரிக்கப்பட்ட அனுபவம். அந்த பஸ்கா ஆடு எப்படி சுட்டெரிக்கப்பட்டுச்சு? நேரடியா தீயில, ஒரு தவாலியோ இல்ல ஒரு மத்தியில எதுவுமே இல்லை, நேரடியா அக்னி வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும் போது அந்த மாம்சத்து மேல பட்டு அப்படியே ரோஸ்ட் ஆகுது, அப்படியே தீயுது, அப்படியே வேவுது, வெந்து அப்படியே அந்த ஒரு கலரே மாறுது. அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுக்கு வந்த அந்த சுட்டரிக்கப்பட்ட அனுபவம், கர்த்தர் இயேசு உடைய வாழ்க்கையில இந்த சுட்டரிக்கப்பட்ட அனுபவத்தை பத்தி அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எபிரியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, எவ்விதமான விபரீதங்கள், வார்த்தை பார்த்தீங்களா, விபரீதங்கள். கர்த்தர் இயேசுவை இதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேல வந்து கஷ்டப்படுத்த முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, விபரீதங்களை, புரியுதுங்களா?
அவ்வளோ அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த மனுக்குலம் கர்த்தர் இயேசுவை வந்து கஷ்டம் கொடுத்துட்டாங்க. பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்ட பார்க்கும்போது இது நேரடியா நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளலான்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு சரீர ரீதியாக அவருடைய மாம்சத்துல அந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு துன்புறுத்து நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்டென்ஸ் ஆஸ் அ பிசிக்கல் அபியூஸ். அவருடைய மாம்சத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த ஜனங்கள் முற்றிலுமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா அபியூஸ் பண்ணிட்டாங்க. அபியூஸ் எனக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு கீழ்த்தரமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்த்தர் இயேசுவை கஷ்டப்படுத்திட்டாங்க. அந்த நெருப்புல சுட்டப்பட்ட அனுபவம் சொல்லும் போது அந்த செனட்ரின் முன்பாக, அந்த ஆலோசனை சங்கம் முன்பாக, அந்த சிலுவை மரணத்துல கர்த்தர் இயேசுவை என்ன பண்ணிட்டாங்கன்னா எமோஷனலா, அதாவது மனதளவுல பாதிக்கப்படுற அளவுக்கு, அதே போல சரீர ரீதியா கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க பாதிப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. இதை பார்க்கிலும் ஒரு மிகப்பெரிய சுட்டரிக்கக்கூடிய அனுபவம் கர்த்தர் இயேசுக்கு என்ன இருந்துச்சுன்னா, தன்னுடைய பிதா அவருடைய நீதியின் கொள்கை கர்த்தர் இயேசு என்ன பண்ணணும், கைவிடணும். அப்படி கைவிட்டா தான் இந்த மனுக்குலத்தை மேல இவ்வளவாய் அன்பு கூறுன்னு பிதா என்ன பண்ண முடியும், நிரூபிக்க முடியும். இதெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு ஒரு அக்னியினால் சுட்டெரிக்கக்கூடிய அனுபவமா காணப்பட்டுச்சு. சரி, இது மாத்திரம் தானா கர்த்தர் இயேசுக்கு அக்னியால் சுட்டெரிக்கக்கூடிய அனுபவம்னு பார்க்கும்போது சில சின்ன சின்ன நிகழ்வு சொல்றாரு. என்னன்னா, ஒரு பணக்கார மனுஷன் வந்தாரு, கர்த்தர் இயேசு கிட்ட கேட்டாரு, நான் உன்னுடைய சீஷனா இருக்கணும் ஆசைப்படுறேன்னு. அது கர்த்தர் இயேசு சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு வசதிகளை நீங்க விட்டுட்டு வாங்க. அப்படின்னா உங்களுடைய மைண்டு மனதளவுல வந்து இந்த ஒரு உலகத்தின் ஆசையை வச்சுட்டு வந்தா என்னோட சீஷரா இருக்க முடியாதுன்னு தான் கர்த்தர் இயேசு சொன்னது. அது அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு வேண்டாம், இந்த உலகத்துக்கு பின்னாடியே நான் போறேன்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுக்கு அந்த நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய இன்சல்ட், ஒரு மிகப்பெரிய அவமானம். அது எப்படி இருந்துச்சுன்னா, என்னை பார்க்கலாம் நான் ஜீவனே கொடுக்க வந்தேன், என்னை பார்க்கல அந்த உலகம் வந்து அவருக்கு அவ்வளவு பெருசா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு சுட்டரிக்கப்பட்ட அனுபவம் இருந்துச்சு. இன்னொரு பாயிண்ட் பார்க்கும் போது கெத்செமனே தோட்டத்துல தனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லும் போது அவங்களுடைய சீஷர்கள் கவனக்குறைவா இருந்தது. ஒருத்தர் மறுதளிச்சிட்டாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு பார்க்கும்போது காட்டி கொடுத்துட்டாரு கூட இருந்தவங்களே. இதெல்லாம் கர்த்தர் இயேசுக்கு வந்த சுட்டரிக்கப்பட்ட அனுபவங்கள். இப்படி நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம சொல்லிட்டே போலாம். இதெல்லாம் வந்து கர்த்தர் இயேசுக்கு வந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அது மிகவும் வலி தந்த ஒரு அனுபவமா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, தேவனுடைய நீதியின் கொள்கையை சரிப்படுத்தணும்னா ஒரு புதிய துவக்கமா அவருடைய ஜீவன் வந்து மனுக்குலத்தை வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு சுட்டரிக்கப்பட்ட அனுபவமா இருந்தது நம்ம பார்க்கிறோம். இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு கடினமான சூழலுக்குள்ள கர்த்தர் இயேசு போகும்போது நம்ம பொறுமையா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னா என்னோட கையை வந்து இப்படி வச்சுட்டு அக்னியில காமிக்கும் போது என்ன ஆகும், ஐயோ அம்மா நான் கத்த ஆரம்பிக்கிறேன். ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா இப்படி வந்து எரியுது, சுட்டிருக்கக்கூடிய அனுபவம் இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது முகத்தை அப்படியே கடினமா படுத்திக்கிறாரு. அவருடைய முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது கல்ல போல மாத்திக்கிறாரு. அப்படின்னா, நான் நெருப்புல சுட்டரிக்கப்பட்ட அனுபவம் வந்தா கூட பரவாயில்ல, நான் அதை என்ன பண்ண மாட்டேன், அதை முழுமையா அனுபவிக்காம விட மாட்டேன். வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6-8. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6-8. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும்
என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். பாருங்க, என்ன பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் பாருங்க. அவருக்கு அடிக்கிறதுக்கு கன்னத்தை காமிச்சிருக்கிறாரு, முதுவை காமிச்சிருக்கிறாரு. யாருன்னா கர்த்தர் இயேசுவை துப்புனா அந்த உமிழ் நீரை அந்த முகத்துல வாங்குறது, தன்னுடைய முகத்தை காமிச்சிருக்கிறாரு. இவ்வளோ பாடுகள், அதாவது தாடி இழுத்தா அவர் தடை பண்ணலையா, இவ்வளோ ஒரு அடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, என்னை நீதிமானாக்குறவர் யார்? பிதாவாகிய தேவன். அப்படின்னா தேவனுடைய நீதியின் கொள்கையை நான் நிறைவேற்றணும்னா இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னா இது பிதாவாகிய தேவனுடைய அனுமதி இல்லாம இது எதுவுமே நடக்கல. இவங்கெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய அனுமதி இல்லாம எனக்கு எதிராக மாறல. ஒருத்தர் நீதியை செஞ்சா அவங்களுக்கு வரக்கூடிய நிலை என்னன்னு பார்க்கும்போது இதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே. இதனால ஒரு பாயிண்ட் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இவ்வளவோ அந்த ஒரு நீதியின் கொள்கையை அவர் கையாளும் போது அவருக்கு இந்த அவமானம், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தனைகளே இருந்தாலும் கடைசியாக அந்த ஒரு நீதியின் கொள்கைக்கு கர்த்தர் இயேசு என்னதான் பண்றாருன்னா கனம் 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 தான் அவர் செலுத்துறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் இந்த நீதியின் கொள்கையை கர்த்தர் இயேசு ஆதாமுக்கு ஈடா பலி செலுத்தும் போது அவருக்கு சில அனுபவங்கள்ல ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது, சங்கீதம் 22 அந்த முழு சங்கீதத்தை நம்ம ஒரு வாட்டி தியானிச்சிருக்கிறோம். அந்த சங்கீதத்துல முதல் வசனம் நம்ம வாசிக்கலாம். 22 சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? பாருங்க, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் கதறுகிறேனே, ஏன் செவி குடீர்? ஏன்னா மகனே, நீதியின் கொள்கையை நீங்க என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அதனால நான் என்ன ஆக்குவேன்? அமைதியா இருக்க. நடுவுல நடந்த நிகழ்ச்சி என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசுவோடைய வஸ்திரத்தை எடுத்துட்டாங்க. அந்த பாசானின் எருதுகள் போல சுத்தி கொண்டாங்க. கர்த்தர் இயேசுவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு கடைசியாக கர்த்தர் இயேசு அந்த நீதியின் கொள்கையை எப்படி சரி செய்யறாருன்னு பார்க்கும்போது, கடைசி வசனம் வாசிங்க. சங்கீதம் 22 கடைசி வசனம் 31. அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள். அவரே இதை செய்தார் என்று, அவரே இதை செய்தார் என்றதுக்கு இன்னொரு நல்ல வார்த்தை என்னன்னு பார்க்கும்போது, இதெல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்னக்கூடிய ஒரு வார்த்தை வரணும். அவரே இதை செய்தார், எல்லாமே முடிந்தது. தேவனுடைய நீதி முற்றிலும் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிடுச்சு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் சொல்லும் போது, பிதாவாகிய தேவனுடைய நீதியை ஒருத்தர் நீதியின் கொள்கையை ஒருத்தர் இந்த பூமியில செய்யும் போது அவங்களுக்கு பலன் என்னன்னா கர்த்தர் இயேசுக்கு பாடுகள் தான். சரி, இன்னொரு பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். இந்த மாதிரி கர்த்தர் இயேசு அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியில கூட ஒரு தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் என்னன்னா, அவருடைய எலும்புகள் என்ன ஆகலன்னா உடையப்படல. வசனம் வாசிக்கலாம். யாத்திரையாகவும் 12:46. யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம்.
அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. பாருங்க, அதில் ஒரு எலும்பையும் என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூடாது. இப்போ ஒருவேளை அந்த எலும்புகள் உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அதே போல கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு கல்வாரி சிலுவையில கூட அந்த கல்வர்களுடைய எலும்புகள் என்ன ஆயிடுச்சுன்னா ஒடிக்கப்பட்டுச்சு. அதனால அந்த கல்வர்கள் செத்துட்டாங்க. கர்த்தர் இயேசுவோடைய எலும்பை ஒடிக்க போகும்போது அந்த இடத்துல அந்த சேவகர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் இயேசு ஏற்கனவே என்ன ஆயிட்டாரு, செத்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசுவோடைய எலும்புகள் என்ன ஆகல, ஒடிக்கப்படல. ஒருவேளை ஜஸ்ட் இது ஒரு ஓப்பன் கொஸ்டினா நான் கேட்கிறேன், ஏன் எலும்புகள் ஒடிக்கப்படல? ஒருவேளை இதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மீனிங்? இது இன்னைக்கு இதை ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஒருவேளை உங்ககிட்ட இருந்து சில பாயிண்ட்ஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் எலும்பு ஒடிக்கக்கூடாது? ஒருவேளை ஒடிச்சா ஆவிக்குரிய விஷயத்துல என்ன ஒரு குறையாயிடும்? யாராவது முயற்சி பண்றீங்களா? ஓகே, தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த ஒரு பஸ்காவுடைய நியமனம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஓகே, வேற யாராவது? உடைச்சிட்டா என்ன பிரச்சனை? ஓகே, வசனம் இருக்குங்களா? ஓகே, எலும்புகள் என்றால் விசுவாசத்தை குறிக்கும். கரெக்ட். ஆனா அது கொஞ்சம் வேற மாதிரி நம்ம பார்க்கணும். கரெக்ட், சிஸ்டர் சொல்றது உண்மைதான். பாருங்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசுவோடைய சரீரத்துல எலும்புகள் எதுவுமே ஒடிக்கப்படலை. அப்படின்னா எந்த ஒரு டிஸ்கண்டினியூ ஆகல. ஒரு உடம்புக்கு ஸ்ட்ரக்சரே என்னன்னு பார்க்கும்போது எலும்புகள் தான். ஒருவேளை எலும்புகள் துண்டிக்கப்பட்டுச்சு, உடைஞ்சிச்சுன்னா அந்த சரீரத்துல இருந்து ஒரு பகுதி என்ன ஆயிடுச்சு, உடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். கர்த்தர் இயேசுவோட பலி குற்றம் இல்லாத ஒரு பலியா இருக்கணும்னா எலும்புகள் என்ன ஆகக்கூடாது, உடையக்கூடாது. சகோதரி சொன்னாங்க விசுவாசம்னு. ஆனா விசுவாசம் கிடையாது, இன்னொரு வார்த்தை வருது, நம்பிக்கை. நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு பார்க்கும்போது விடுதலையின் நம்பிக்கை, the hope of deliverance அப்படின்றாங்க. எலும்புகள் ஒடியாத இருக்கிறதுக்கு. இதுக்கு ஏதாவது பைபிள்ல ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எலும்புகள் உடைஞ்சி போயிருக்கு, நம்பிக்கை அற்று போயிருக்கு, ஏதாவது நீங்க பைபிள்ல பார்த்திருக்கிறீங்களா? எலும்புகள் உடைஞ்சு போன ஒரு நிலை. பாத்தீங்களா, இஸ்ரேல் ப்ராபசி. உதிர்ந்த எலும்புகள் உடைஞ்சு போன நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப நம்பிக்கை உள்ளவர்களா மாத்தணும்னா அந்த எலும்புகள் என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் அந்த உதிர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்குல அது கூட்டி சேர்க்கப்படுது, ஒன்னா ஜாயிண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஒரு நம்பிக்கை பிறக்குது. இந்த இடத்துல பஸ்கா காலத்துல நம்ம பார்க்கும் போது ஏன் எலும்புகள் ஒடிக்கப்படலைன்னா, கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு பலி ஒரு நம்பிக்கையான ஒரு பலி, ஒரு ஸ்ட்ரக்சர்டு டெலிவரன்ஸ், ஸ்ட்ரக்சர்டு ஹோப். அந்த நம்பிக்கை ஒரு காலம் என்ன ஆகாது, உடைஞ்சு போகாது. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்லும் போது எபிரியர்ல வாசிக்கும் போது உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் எப்படி இருக்கணும், உறுதியா இருக்கணும். வாசிக்கலாம் வசனம், எபிரியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமா இருக்கிறது. பாருங்க, அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது திரைக்குள்ள போறதுக்கான ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கு. anchor and soul, anchor of our soul rooted in heaven. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கையா இருக்கணும். அதுதான் எலும்புகள் குறிக்குது. கர்த்தர் இயேசுவோடைய எலும்புகள் ஏன் உடைக்கப்படல அப்படின்னா அது மீட்பின் நம்பிக்கை, விடுதலையின் நம்பிக்கை. அது ஒரு காலம் என்ன ஆகாது, ஒடிக்கப்படக்கூடாது, அது உடையாது. அதனால்தான் பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணாருன்னு பார்க்கும்போது அந்த எலும்புகள் ஒரு காலமும் ஒடியாது, நீங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னா இது நம்பிக்கை அற்றதா ஆகக்கூடாதுன்னு
பழைய ஏற்பாட்டுல சொன்ன ஒரு விஷயம் தான் கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அவருடைய பலி ஸ்ட்ரக்சர்டு வடிவமைக்கப்பட்ட அது என்னன்னா மனுக்குலத்தை நிச்சயமா கட்டாயமா மீட்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த பாடமா இருக்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த பாடத்துடைய கன்க்ளூஷன் என்ன? கர்த்தர் இயேசுவோடைய பலி என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்லும் போது அது ஒரு புதிய நம்பிக்கை நமக்கு கொடுக்குது, ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்குது. முதல் பாயிண்ட், கர்த்தர் இயேசுவோடைய அனுபவம் சுட்டரிக்கப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி இல்லை. கர்த்தர் இயேசுக்குள்ள நம்ம பாடுபடுறோம். மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கும்போது, இந்த ஒரு பாதையில ரொம்ப விசேஷமாக கர்த்தர் இயேசுக்கு அவருடைய வாழ்க்கையில வந்த அனுபவத்தை, அவருடைய முகத்தை அவர் என்ன பண்ணிக்கினாரு? கடினப்படுத்தி கொண்டார். வந்த அனுபவத்தை சகிச்சு கொண்டார். இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, சங்கீதம் 22 அவருடைய அவருடைய அந்த ஒரு கல்வாரி மலையில ஒரு 6 மணி நேரம் அவர் தொங்குறாருன்னா அவருடைய டீப் மெடிடேஷனா அது இருந்தது. அந்த ஒரு முடிவுரை கர்த்தர் இயேசுடைய ஃபைனல் மெடிடேஷனா இருந்துச்சு. எப்படி என்னுடைய ஈடுபலி அந்த நீதியின் கொள்கையை பிதாவுக்கு ஒரு விருப்பமான ஒரு பலியா செலுத்தணும். அதே போல எல்லாம் முடிந்தது அவர் சொன்னார். அதே போல எலும்புகள் உடையப்படலைன்னு சொல்லும் போது அவர் கொடுத்த பலி அந்த நீதியின் கொள்கை அடிப்படையில் இருந்ததால அது உடைக்கப்படல, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது முழுமையா இருக்கு. இந்த மனுக்குலத்தோடைய மீட்பு உறுதியா இருக்கு என்ற ஒரு பாயிண்ட்ஸை நம்ம பார்த்தோம். இது நமக்கு என்ன ஒரு பாடம் பார்க்கும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் கர்த்தர் இயேசுக்கு அந்த நீதியின் கொள்கைனா என்ன, அன்பின் கொள்கைனா என்னன்னு தெளிவாக கர்த்தர் இயேசுக்கு தேவன் காமிச்சாரு. கர்த்தர் இயேசுவை இந்த பூமியில அந்த நீதியின் கொள்கைக்கு இசைவாக, அன்பின் கொள்கைக்கு இசைவாக அவர் வாழ்ந்து முடிச்சார். இப்போ புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதியின் கொள்கை என்னன்னு தெரியும், அன்பின் கொள்கை என்னன்னு தெரியும். கர்த்தர் இயேசு அன்பின் கொள்கையை வச்சுட்டு நீதியின் கொள்கை வேணான்னு அவர் பண்ணவே இல்லை. நீதியை சரி செஞ்சாரு, அதனால அன்பு என்னாச்சு? வெளிப்பட்டுச்சு. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஒரு வேலை வீட்லயும் சரி, ஐக்கியத்திலயும் சரி, வேலை செய்யற இடத்துல சரி, எங்கன்னா இருக்கட்டும், நீதியை நம்ம செய்யறோம்னா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னா கண்டிப்பா அன்பின் கொள்கை கிரியை செய்யும். ஒரு வேலை ஒரு ஃபேக்டரியில எடுத்துக்கலாம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீதியா இருக்கிறேன்னா எப்படி சாத்தியாகும்னா நான் என்னுடைய தொழில் மேல காட்டக்கூடிய அன்புனால தான். ஒருவேளை எக்லிஷியால நீதியின் கொள்கை வைக்கிறேன்னா அதனால மற்ற சகோதர சகோதரிகளுக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்னு அவங்க மேல இருக்கிற அன்புனால தான். ஒருவேளை வீட்டுல கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன்னா என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர்கள், என்னுடைய தங்கை இல்லைன்னா மற்ற உறவுகளுக்கு பாதிப்பு ஆகக்கூடாதுன்னு தான். அப்படின்னா நீதியின் கொள்கைக்குள்ளதான் என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அதே போல அன்பின் கொள்கைக்குள்ளதான் என்ன இருக்குங்க? நீதி இருக்கு. இதுக்கு ஒரே வார்த்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்னான பிரமாணம். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு எப்படி பொன்னான பிரமாணத்தை அவருடைய ஜீவன் அவருடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றும் போது பாடுகள் அனுமதித்தாரோ அந்த அனுபவங்கள் நம்ம கிட்ட இருக்கா என்று வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நம்மளே நாம் சோதிக்கலாம். ஒரு வேலை இல்லைன்னா தேவனிடத்துல அந்த நீதியை நம்ம எப்படி பிராக்டிக்கலா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர முடியும், இதனால மற்ற சகோதர சகோதரிகளை எப்படி அன்பு கூற முடியும் என்று கத்துக்கிறதுக்கு தேவன்கிட்ட நம்ம உறுதிய ஜெபத்துல இருந்து நம்மளே நாம் சோதித்து நிதானித்து என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். கர்த்தர் இயேசு யாருன்னு நல்லா நம்ம நினைவு கூர்ந்து அவருடைய கொள்கையை கனம் படுத்துற வண்ணமாக இந்த மெமோரியலை நம்ம ஆசரிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்களாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடைசியாக நம்ம ஒரு பாடலை கேட்டு நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் பார்த்திபன் பிரதர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு பாடலை நம்ம பாடலாம். ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். ஆரீருங்கஸ்தமானே பூங்காவினின் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவனின் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காயே. தேவாதி தேவன் ஏகசூதன் பாடும் பாடுகள் எனக்காயே. பாரீர்கஸ்தமானே பூங்காவினின் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்தேன், ரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்தேன். இம்மானுவேலன் உள்ளமுருகி வேண்டுதல் செய்தனரே. இம்மானுவேலன் உள்ளமுருகி வேண்டுதல் செய்தனரே. பாரீர்கஸ்தமானே பூங்காவினின் நேசரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. அப்பாயி பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானார், அப்பாயி பாத்திரமே நீங்கும் நின் சித்தமானார். எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்கின்றே. எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றரே. பாரீர்கஸ்தமானே பூங்காவினின் நேசரையே பாவி எனக்காய்
வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. தேங்க்யூ சிஸ்டர்ஸ். கடைசியாக நம் மத்தியில் இருக்கும் சகோதரர் பார்த்திபன் பிரதர் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்திபன் பிரதர். ஓகே, பார்த்திபன் பிரதர் நினைக்கிறாங்க. நம்ம மத்தியில் இருக்கும் சகோதரர் கிளின்டன் பிரதர் ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, தர்மியான இந்த நேரத்திலும் கூட பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உடைய பாதத்துல எங்களை முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இதோ உம்முடைய நினைவு கூறுது நாட்களிலும் கூட உம்முடைய நீதியும் உம்முடைய அன்பையும் நாங்கள் கை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல நாங்கள் கடந்து வந்து உம்முடைய சத்திய பாதையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய பாதத்துல கெஞ்சுகிறோம். அப்பா அப்பா பிதாவே, எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலும் கூட உங்களுடைய அனுபவம் எப்படி நீங்கள் கடந்து போனீரோ அதே போல நாங்கள் கடந்து வருவதற்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியமும் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, அருமையான சகோதரனை கூட இப்படிப்பட்ட ஒரு கிருபை உள்ள வார்த்தை அவர் மூலியமாக நீர் வெளிப்படுத்தின இந்த ஊழியத்தின் பாதையில இன்னும் அதிகமாக உம்முடைய சத்தியத்துல நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்துல கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த இணைப்பில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரியும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்துக்கு உமக்கு ஒரு சாட்சியாக உம்முடைய சித்தத்தை செய்கிற ஒரு பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு கிருபையினாலே எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறதற்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எல்லாவற்றிலும் உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். அப்பா, எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother. Thank you, brothers. Thank you, sisters.